This video is sponsored by SBO. SBO அப்படின்னா ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். இது ஒரு பார்ட் டைம் ஜாப். தமிழ்நாட்டிலே ஒரு ட்ரஸ்டபுளான ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் அப்படின்னா அது SBO மட்டும்தான். யார் வேணாலும் இதில் நம்பி சேரலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்ம இப்போ என்ன சமையல் பார்க்க போகிறோம் அப்படின்னா, காளான் கிரேவி என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். காளான் எடுத்துக்கிட்டோம், கொத்தமல்லி, மல்லி தனியாக பொடியாக்குறதுக்கு மல்லி, அப்புறம் எண்ணெய், தக்காளி, லவங்கப்பட்டை, தக்காளி சின்ன சைஸில், லவங்கப்பட்டை நம்ம எடுத்துருக்கோம். அப்புறம் ஏலக்காய் வாசனைக்காக என்னது அப்படின்னா நம்ம ஒரு 3 ஏலக்காய் அதை சேர்த்துக்கலாம். அப்புறம் பச்சை மிளகா என்னது அப்படின்னா 3 எடுத்துக்கலாம். சீரகம், அப்புறம் நல்ல பொடிசாக நறுக்கி வச்ச என்னென்னா வெங்காயம் என்னென்னா எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நல்ல எண்ணெய் காய விட்டு 3 டீஸ்பூனில் 1/2 டீஸ்பூன் சீரகமும் லவங்கப்பட்டையும் எடுத்து நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். அடுத்து ஒரு பெரிய அளவு வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கோம். அதை நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வர்ற வரை நல்லா வதக்கி வந்துட்டோம். அதோட கலர் மாறிடுச்சு. இப்போ 1 டீஸ்பூன் ஒரு வெள்ளைப்பூடையும், அடுத்து மஞ்சள், சீரகப்பொடி, கரம் மசாலா, மல்லித்தூள், குழம்பு மிளகாத்தூள், அப்புறம் 3 சைஸ் என்னது அப்படின்னா சில்லி, கருவேப்பிலை எல்லாம் என்னென்னா நல்லா வதக்கி விடணும். அதெல்லாம் ஆட் பண்ணி அது எல்லாம் இதில் வதங்கி வந்துருச்சு. இப்போ தக்காளியை சேர்த்து நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது நல்லா மசிஞ்சு கூழாக ஆகிற வரையும் வந்துடட்டும். இப்போ நல்லா என்னது அப்படின்னா ஒரு பேஸ்ட் பதத்துக்கு நம்ம வதக்கிட்டோம். இந்த எண்ணெயில் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க காளானை எடுத்து நல்லா வதக்கி அதோட மசாலா மிக்ஸ் ஆகிற மாதிரி வதக்கி வச்சுட்டு, இப்போ சிம்லே ஒரு 4 நிமிஷம் நல்லா அது குக்காக வச்சிடலாம். இப்போ நல்லா குக்காகி அந்த இது வந்துருச்சு. காளான்லேருந்து தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டு அந்த இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதான். நல்லா 4 நிமிஷம் டு 5 நிமிஷம் டு 7 நிமிஷம் நல்லா வதங்கி வந்தோடனே லாஸ்ட்டில் கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இப்போ டேஸ்டியான டெம்டிங்கான ஒரு காளான் கிரேவி ரெடி.